வணக்கம். மற்றும் ஒரு 7ஆம் நாள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையில் இந்த வாரத்தின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியிலும் கடந்த 7 நாட்களில் உலகரங்கில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகளை, தகவல்களை, சம்பவங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கப் போகிறோம். ஆயிரத்தி 1979ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஈரானுடைய அதிகாரத்துக்கு வந்தவர்கள் எப்போதும் இஸ்ரேலை பகை நாடாகவே கருதி வந்திருக்கிறார்கள். அதுவும் உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு இருக்கக்கூடாது என்பது ஈரானின் திடசங்கற்பமான முடிவு. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு கால மிக நீண்ட பனிப்போருக்கு மத்தியில் முதல் முறையாக ஈரான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிரடியான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் மீது மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 300 ஏவுகணை வீச்சுக்கள், ஆளில்லா விமான தாக்குதல்கள் என இவ்வாறு தொடரப்பட்டாலும் இதற்கு எதிரான பதிலடி தாக்குதலை இஸ்ரேல் வலிமையாக கொடுத்ததாக அமெரிக்கா கூறியிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பதில் தாக்குதல் அமெரிக்கர்களும் ஈடுபட்டதாக ஜோ பைடன் கூறியிருக்கிறார். இந்த பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் பல்வேறு உலக நாடுகளும் இது தொடர்பில் கவலை வெளியிட்டிருக்கின்றன. எனவே ஈரானை உலக நாடுகள் மத்தியிலிருந்து தனிமைப்படுத்துவதற்கு தேவையான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பிரச்சினைக்கு என்னதான் காரணம் என்பதை நாங்கள் தேடி பார்த்தால் சிரியாவிலே இருக்கிற துணை தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தான் பிரதான காரணம் என கூறப்படுகிறது. இன்னும் ஒரு நாட்டுடைய தூதரகத்தின் மீது இன்னும் ஒரு நாட்டுக்கு தாக்குதல் நடத்துவதற்கு எந்த உரிமையும் இல்லை என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறுகிறது. எனவே இது சர்வதேச சட்டத்தை மீறுகின்ற ஒரு செயல் என்பதையும் ஐநா உறுதிப்படுத்தி இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இவ்வாறு தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தியவர்களாக இருந்தால் நாங்கள் பதிலடி தருவோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் ஈரான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் இஸ்ரேல் மீது இவ்வாறு வான்வெளியாக தாக்குதலை தொடுத்திருந்தது. இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் தரப்பினர் நிச்சயமாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்ற அறைகூவலை விடுத்திருந்தார்கள். ஐக்கிய நாடுகள் சபை ஒரு பக்கம் இது தொடர்பில் கவலை வெளியிட ஏனைய உலக நாடுகளின் தலைவர்கள் கண்டனத்தையும் அதனத்தில் கரிசனையையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். இதற்கு பிறகு நாங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளப் போவதில்லை என்பதை ஈரான் கூறியிருக்கிறது. காரணம், ஒரு அச்சுறுத்தலுக்காகவே நாங்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டோம் என்பதை ஈரான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட முக்கியமான விடயம். அவ்வாறு ஈரான் தரப்பில் கூறப்பட்டாலும் கூட தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்பதை இஸ்ரேல் திட்டவட்டமாக கூறியிருந்தது. அதே போன்று வெள்ளிக்கிழமை தினத்தில் மீண்டும் அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஈரான் வான்வெளியாக இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதன் காரணமாக வான் பாதுகாப்பை ஈரான் பலப்படுத்தி இருப்பதாகவும் பிந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. மிக முக்கியமாக மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு விடயமாக இது பார்க்கப்படுகிறது. ஏனெனில் கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு 4-5 நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் இவ்வாறு மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாட்டினை மேற்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பல உலக நாடுகள் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த தேவையில்லை, இது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பிலான கரிசனையை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆனாலும் இது இப்போதைக்கு ஓயாது என்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கிறது. மிக முக்கியமாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இருக்கிற பகை உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது என்பதே திட்ட தெளிவாக தெரிகிறது. ஈரான் மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா ஏற்கனவே விதித்திருக்கிறது. ஈரானுடைய அணுவாயுத செறிவூட்டல் நடவடிக்கைகள் தொடர்பிலான எச்சரிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. ட்ரம்பினுடைய காலப்பகுதியில் ஒரு முறைமை, அதே நேரத்தில் ஒபாமாவினுடைய காலப்பகுதியில் ஒரு முறைமை, இப்பொழுது ஜோ பைடனுடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா எப்போதும் இஸ்ரேலுக்கு தூது சென்று கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஈரானை தனிமைப்படுத்தி ஒட்டுமொத்தமாக தவிர்க்க வேண்டும் என்கிற முடிவில் மேற்கத்திய நாடுகள் இருந்து வருகிற ஒரு சூழ்நிலையில் தனித்த ஒரு நாடாக ஈரான் இவ்வாறு தாக்குதலை தொடுத்து அடுத்த கட்ட பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானுக்கு ஆதரவாக ஹூத்தி, அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா அமைப்பினரும் தாக்குதல்களை தொடுத்து வருகிறார்கள். ஒரு பெரும் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்கிற அச்சமும் மக்கள் மத்தியில் தோற்றம் பெற்றிருக்கிறது. ஈரான் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தும் எண்ணம் இல்லை என்று கூறினாலும் ஒரு சிறு பிசகுற அளவுக்காவது மீண்டும் தாக்குதல் நடத்தும் எண்ணம் இஸ்ரேலுக்கு வந்தால் நிச்சயமாக பதிலடி 2 மடங்காக இருக்கும் என்பது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசினுடைய எச்சரிக்கையாக அமைந்திருப்பதுதான் இங்கே ஏற்பட்டிருக்கிற மனப்பதற்றத்துக்கு பிரதான காரணமாக அமைந்திருக்கிறது. இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து 2 நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஹமாஸ் படை மீது குறிவைத்து பாலஸ்தீன மக்கள் வாழும் காசா மீது இஸ்ரேல் படையெடுத்துள்ளது. இந்த போரில் பல ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் சண்டையை தொடங்கியுள்ளது. சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதை கண்டித்து இந்த தாக்குதல்கள் அரங்கேறி உள்ளன.
ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை, நிராகரிக்கவும் இல்லை. இதனையடுத்து ஈரானிலிருந்து 14ஆம் தேதி அதிகாலை நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் இஸ்ரேலை குறிவைத்து அனுப்பப்பட்டன. இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை வரவேற்கும் விதமாக ஈரான் தலைநகர் தெஹ்ரான் நகரில் மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இந்த சண்டையில் அமெரிக்கா தலையிடக்கூடாது எனவும் ஈரான் எச்சரித்தது குறிப்பிடத்தக்கது. எனினும் ஈரானிலிருந்து அனுப்பப்பட்ட ட்ரோன்களை முறியடித்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவங்களில் சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக் மற்றும் ஏமனிலிருந்தும் இஸ்ரேலை நோக்கி ட்ரோன்கள் அனுப்பப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் குற்றஞ்சாட்டியது. அமெரிக்கா, பிரிட்டன் நாட்டு படைகளின் உதவியோடு 99% ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தி தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஹமாஸ் இஸ்ரேல் இடையே மோதல் நடந்து வரும் நிலையில் தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையே உண்டாகியுள்ள மோதல் உலகின் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர்ச்சூழலை உருவாக்கியுள்ளது. பாலஸ்தீன் காசா பகுதியில் ஆட்சி புரிந்த ஹமாஸ் படை இஸ்ரேல் இடையிலான மோதல் கடந்த 6 மாதங்களாக தொடர்ந்து வரும் நிலையில் ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் லெபனான் எல்லை பகுதிகளில் ஹிஸ்புல்லா ஆயுதப்படையினர் இஸ்ரேல் மீது தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஏமன் நாட்டின் ஊத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ஹெஸ்புல்லா மற்றும் ஹவுதிகளுக்கு ஈரான் ஆதரவாக உள்ளது. அதேபோல் சிரியா மற்றும் ஈராக்கிலும் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கும் அமெரிக்க படைகளை குறிவைத்து ஈரான் ஆதரவு பெற்ற போராளி குழுக்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சிரியா தலைநகர் டமஸ்கஸில் உள்ள ஈரான் துணை தூதரகம் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் 2 தளபதிகள் உட்பட 12 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாக ஈரான் குற்றஞ்சாட்டியது. எனினும் அது குறித்து அந்த நாடு எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணையொட்டிய கடற்பகுதியில் இஸ்ரேலுடன் சம்பந்தப்பட்ட சரக்கு கப்பலையும் ஈரான் படையினர் அதிரடியாக கடந்த சனிக்கிழமை சிறைப்பிடித்ததை தொடர்ந்து 2 நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்தது. இந்த நிலையில் தான் இஸ்ரேல் மீது 170 ஆளில்லா விமானங்கள் 150 ஏவுகணைகளை கொண்டு ஈரான் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தாக்குதல் நடத்தியது. முன்னதாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் தொடங்க இருப்பதாக ஈரான் அரசு ஊடகத்தில் சனிக்கிழமை நள்ளிரவு செய்தி வெளியானது. ஈரான் நலனுக்கு எதிரான இஸ்ரேல் ஆதரவு நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டால் ஈரான் பாதுகாப்பு படைகள் தக்க பதிலடி அளிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஈரான், ஈராக், சிரியா, ஏமன் ஆகிய நாடுகளிலிருந்து இஸ்ரேல் நோக்கி ஏவப்பட்ட 99% ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் ஜோர்தான், லெபனான் நாட்டு வான் எல்லையிலேயே இடைமறித்து அளிக்கப்பட்டன. வானில் பயங்கர சத்தத்துடன் ஏவுகணைகள் வெடித்துச் சிதறின. ஈரானின் ஏவுகணைகளை தாக்கி அளித்ததில் இஸ்ரேலின் பல அடுக்குவான் பாதுகாப்பு அமைப்பு பெரிதும் பங்காற்றியுள்ளது. எனினும் இஸ்ரேலின் முக்கிய விமான தளமான நெவாடிம் ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளானது. இதே நேரம் இஸ்ரேல் மீது ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ஈரான் ஞாயிற்றுக்கிழமை மேற்கொண்டதற்கு ஐநா மற்றும் உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. இதுகுறித்து ஐநா கூறுகையில் மற்றொரு போரை உலகம் தாங்காது என்று கூறியது. இது பொறுப்பற்ற தாக்குதல் என்று பிரிட்டன் தெரிவித்தது. தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண ரஷ்யா அறிவுறுத்தியது. இந்த இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கை தொடரும் எண்ணம் இல்லை என்று ஈரான் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் முகமது ஹுசைன் பகேரி கூறினார். ஈரான் நாட்டின் நலன்களுக்கு எதிரான எந்த ஒரு முயற்சிக்கும் நாங்கள் கடுமையான பதிலடி அளிப்போம் என்று இஸ்ரேலுக்கு பாடம் கற்பிக்கவே தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட 12க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகளை முறியடிப்பதில் அமெரிக்க படைகள் உதவியதாக அந்நாட்டு அதிபர் ஜோ பைடனும் தெரிவித்துள்ளார். தாக்குதலையொட்டி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஞாயிற்றுக்கிழமையே தொலைபேசியில் பேசினார். அப்போது இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அமெரிக்காவின் அர்ப்பணிப்பை அவர் உறுதியளித்தார். தொடர்ந்து அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களுடன் ஜோ பைடன் ஆலோசனை நடத்தினார். தாக்குதல் குறித்து விவாதிக்க காணொலி வாயிலாக நடைபெறும் G7 கூட்டத்திலும் அவர் பங்கேற்றார். ஈரான், இஸ்ரேல் இடையே கடந்த 1979ஆம் ஆண்டு முதல் மோதல் நிலை வந்தாலும் முதல் முறையாக இரு நாடுகளும் ராணுவ தாக்குதலில் ஈடுபட்டன. தாக்குதலையொட்டி இஸ்ரேல் உட்பட பிராந்தியத்தின் மற்றும் சில நாடுகள் தங்களின் வான் எல்லையை மூடின. போர் விமானங்கள் வான்வெளியில் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் நாட்டின் பாதுகாப்புக்கு வேண்டிய நடவடிக்கைகளை ராணுவம் மேற்கொள்ளும் எனவும் இஸ்ரேல் ராணுவ அதிகாரி தெரிவித்தார். எங்களை அச்சுறுத்தும் யாரையும் நாங்களும் அச்சுறுத்துவோம் என்று இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே எந்த நேரத்திலும் ஈரான் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதலை தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிரியா மற்றும் லெபனான் எல்லை நாட்டின் அணுசக்தி நிலையமான டிமோனா, நெவாடிம் விமானத்தளம் உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளுக்கு அருகில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் இஸ்ரேல் ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே லெபனான் எல்லையொட்டிய வடக்கு இஸ்ரேலின் ராணுவ தளங்கள் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியது. பதற்றமான சூழல் காரணமாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் எரிபொருள் நிலையங்களில் மக்களின் நீண்ட வரிசை காணப்பட்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதேவேளை இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஏவிய ஈரானை திருப்பி தாக்கி பதற்றத்தை அதிகரிக்க வேண்டாம் என்று அந்த நாட்டிடம் மேற்கத்திய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதுகுறித்து அமெரிக்க அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் கூறுகையில், ஈரான் தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடன் அதிபர் ஜோ பைடன் பேசியதோடு இந்த தாக்குதலுக்கான எதிர்வினைகளை மிகவும் கவனமுடன் மேற்கொள்ள வேண்டும் எனவும் பிராந்தியத்தில் போர் பதற்றத்தை அதிகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் எனவும் நெத்தன்யாகுடன் அதிபர் பைடன் வலியுறுத்தினார் என்று கூறினார். பின்னர் பைடன் வெளியிட்ட அறிக்கையில் எதிரிகளின் தாக்குதலிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் தனது திறனை
திறனை இஸ்ரேல் அபாரமாக வெளிப்படுத்தியது குறித்து பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுடன் பாராட்டு தெரிவித்தேன். ஈரான் தாக்குதலை தொடர்ந்து போர் பதற்றம் அதிகரிப்பதை தவிர்ப்பதற்காக பிராந்திய நாடுகளுடன் தொடர்பு கொண்டு ராஜ்ய ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளேன். ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அதில் அமெரிக்கா பங்கேற்காது. ஈரான் ஏவுகணைகளிலிருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு மட்டுமே அமெரிக்கா உதவும் என்றார். தங்களது துணை தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ஈரானுக்கு உரிமை உள்ளது என்று பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டேவிட் கமரன் தெரிவித்துள்ளார். இருந்தாலும் இஸ்ரேலில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இவ்வளவு அதிகமாக ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சரமாரியாக ஈரான் வீசியது தவறு என்றும் BBC ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் கமரன் கூறினார். 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளாலும் ட்ரோன்களாலும் குறிவைக்கப்பட்ட இஸ்ரேலில் நான் இருந்தாலும் உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைப்பேன். ஆனால் பிராந்திய போர் பதற்றத்தை தூண்டும் வகையிலான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படக்கூடாது என்று அந்த பேட்டியில் டேவிட் கமரன் தெரிவித்தார். ஈரான் மீது தாக்குதல் நடத்திய போர் பதற்றத்தை அதிகரிக்க வேண்டாம் என்று இஸ்ரேலை வலியுறுத்தும் மேற்கத்திய நாடுகளின் பட்டியலில் பிரான்சும் இணைந்தது. அந்த நாட்டின் அதிபர் இமானுவல் மேக்ரன் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் மூழ்வதை தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். இந்த விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு நாங்கள் பக்கபலமாக இருந்தாலும் போர் பதற்றத்தை தூண்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஈரானை சர்வதேச அரங்கில் தனிமைப்படுத்துவது, அது ஓர் அபாயகரமான தேசம் என்பதை பிராந்திய நாடுகளுக்கு புரிய வைப்பது, பொருளாதார தடைகளை அதிகரிப்பது, அணுசக்தி திட்டங்களின் விரிவாக்கத்தை கட்டுப்படுத்துவது ஆகிய நடவடிக்கைகளின் மூலமே அந்த நாட்டை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் பிரான்ஸ் அதிபர் கூறினார். மற்றொரு மேற்கத்திய நாடான பெல்ஜியமும் பிராந்திய பதற்றத்தை தவிர்க்குமாறு இஸ்ரேலை வலியுறுத்தியுள்ளது. ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக தங்கள் நாட்டுக்கான ஈரான் தூதர் சையது முகமது அலி ராபர்ட் ஜஸியை நேரில் அழைத்து பெல்ஜியம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்தது. இவ்வாறு உலக நாடுகளின் தலைவர்கள் ஒவ்வொரு கருத்தினை தெரிவித்துள்ள நிலையில் இஸ்ரேல் ராணுவ தளபதியோ ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய சரமாரியான ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேல் நிச்சயம் பதிலடி கொடுக்கும் என தெரிவித்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் ஹாரிசி ஹலேவி திங்கட்கிழமை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இஸ்ரேல் ஆலோசித்து வந்ததாகவும் ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகேரி இஸ்ரேலானது தக்க நேரத்தில் ஈரானுக்கு பதிலடி கொடுக்கும் என கூறினார். இதேவேளை சிரியாவில் உள்ள ஈரான் துணை தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் சர்வதேச சட்டங்களை இஸ்ரேல் மீறியுள்ளதாக ஐநா நிபுணர் குழு குற்றஞ்சாட்டியது. இதுகுறித்து அந்த குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் ராணுவ நடவடிக்கைகள் மூலம் வெளிநாடுகளில் உள்ளவர்களை கொல்ல எந்த நாட்டுக்கும் உரிமையில்லை. டமஸ்கஸில் உள்ள ஈரான் துணை தூதரகத்தால் தங்களது நாட்டுக்கு அச்சுறுத்தல் இருந்ததாக இஸ்ரேல் நிரூபிக்கவில்லை. எனவே அந்த தூதரகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலை தற்காப்பு நடவடிக்கையாக கருத முடியாது. அது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரான நடவடிக்கை ஆகும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேலுடன் இதற்கு மேல் பதற்றத்தை அதிகரிக்க விருப்பமில்லை என்று தங்கள் நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கூறியதாக ரஷ்ய அரசுக்கு சொந்தமான RIA செய்தி நிறுவனம் தெரிவித்தது. புட்டினும் ரைசியும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினர். அப்போது சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல், அதற்கு பதிலடியாக ஈரான் நடத்திய ஏவுகணை, ட்ரோன் வீச்சு ஆகியவற்றுக்கு பிந்தைய மேற்காசிய நிலவரம் குறித்து இருவரும் ஆலோசித்தனர். அப்போது ஈரானின் நடவடிக்கை வரைமுறைக்குட்பட்டது எனவும் இதற்கு மேல் பதற்றம் அதிகரிப்பதில் விருப்பமில்லை என்றும் ரைசி உறுதியளித்தார் என்று அந்த செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதே நேரம் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக தங்கள் எல்லைக்குள் இஸ்ரேல் சின்னஞ்சிறிய தாக்குதல் நடத்தினாலும் கூட அதற்கான தங்களின் எதிர்வினை பயங்கரமானதாக இருக்கும் என்று ஈரான் பிரதமர் இப்ராஹிம் ரைசி எச்சரித்தார். இதுகுறித்து தலைநகர் டெஹ்ரானின் புகர் பகுதியில் புதன்கிழமை நடைபெற்ற வருடாந்திர ராணுவ அணிவகுப்பில் அவர் பேசுகையில், அல்-அக்ஸா வெள்ளம் நடவடிக்கைக்கு பிறகு இஸ்ரேல் ஒரு மாபெரும் ராணுவ சக்தி என்ற மாயை கலைந்துவிட்டது. அது மிகவும் சிறிய அளவிலான தாக்குதலாகும். சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த அளவிலான எதிர்வினையே போதும் என்று அந்த தாக்குதலை ஓரளவுக்குள் வைத்துக் கொண்டோம். ஆனால் அதற்கு பதிலடியாக எங்கள் எல்லைக்குள் அத்துமீறி இஸ்ரேல் சின்னஞ்சிறிய தாக்குதல் நடத்தினால் கூட அதற்கான எங்களது எதிர்வினை பிரம்மாண்டமானதாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கும் என்றும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய ஈரான் விமானப்படை தலைமை தளபதி அமீர் வஹீதி கூறுகையில், இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்கொள்ள தங்களது படைகள் தயாராக இருப்பதாக கூறினார். அனைத்து விமான தளங்களிலும் அதிநவீன போர் விமானங்கள் குண்டுகளுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் இஸ்பஹான் நகரில் உள்ள விமானப்படை தளத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான சத்தம் கேட்டதாக உள்ளூர் ஊடகம் ஒன்று கூறியது. இதன் காரணமாக ஈரானின் மேற்கு பகுதியில் வான்வெளி மூடப்பட்டது, பல விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. ஈரான் மீதான இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் மோசமாக இருக்கும் பட்சத்தில் அது 3ஆம் உலகப் போருக்கு வித்திடுமோ என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன.
இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான மோதலும் இதன் ஒரு அங்கமாக நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம். எனவே இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலை பொறுத்தவரையில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ஆனாலும் அது இன்னும் முடிவுக்கு வரவில்லை. போர் நிறுத்தம் ஊடாக இதனை தற்காலிகமாகவேனும் நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் விதிக்கிற நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறது. இப்படியான நிலையில் தொடர்ந்தும் காசா மக்களை பலிகொடுக்க ஹமாஸ் அமைப்பு தயாராகி வருவதாக இஸ்ரேல் கூறினாலும் தாங்கள் சொல்வது போன்று நடந்தால் போர் நிறுத்தம் என்ற அமைப்பில் ஹமாஸ் அமைப்பு தங்களுடைய கருத்தினை வெளிப்படுத்தி வருகிறது. இதே நேரத்தில் இந்த போரில் 33,000க்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் கொல்லப்பட்டிருப்பதான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. 19,000 பெண்கள் விதவையாகி இருப்பதான செய்திகளையும் ஐக்கிய நாடுகளுடைய அமைப்பொன்று புதிய தகவலாக வெளிப்படுத்தி இருக்கிறது. இதே நேரம் இந்த போருக்கு பிறகுதான் பாலஸ்தீன மக்களுக்கு ஆன ஆதரவு உலக அளவு மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளில் அந்த காலப்பகுதியில் எதிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. இது போன்றதொரு போராட்டம் அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் பொருளாதாரத்தை முடக்கும் வகையில் இடம்பெற்றிருந்தது. விமான நிலையங்களை கூட பல்வேறு வகையிலான போராட்ட உத்திகளை பயன்படுத்தி பொதுமக்கள் இவ்வாறு தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த போராட்டக்காரர்கள் சிலரை அமெரிக்க போலீசாரும் கைது செய்திருக்கிறார்கள். காசா முறையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் மீது போர் தொடுத்துள்ள இஸ்ரேல் பணைய கைதிகளை மீட்பதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறது. அவ்வகையில் போர் நிறுத்தம் செய்து கைதிகளை பரிமாற்றம் செய்வது தொடர்பாக புதிய ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தின் அனைத்து அம்சங்களையும் ஹமாஸ் அமைப்பு நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக மூத்த இஸ்ரேல் அதிகாரி கூறிய தகவலை மேற்கோள் காட்டி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட வேண்டிய பாலஸ்தீன கைதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருந்தன. ஆனால் ஹமாஸ் தரப்பில் ஒப்பந்தம் ஏற்கப்படவில்லை. ஒப்பந்தத்தின்படி முதல் கட்டமாக பெண்கள் மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் என சுமார் 20 பணை கைதிகளை மட்டுமே விடுவிக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. பணை கைதிகளை விடுவிக்கும் முன் 6 வார கால போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் ஹமாஸ் வலியுறுத்தியது. இந்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் தலைவர் சன்வார் விரும்பவில்லை. அமெரிக்காவின் முன்மொழிவுகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது. அப்போதும் கூட காசா மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுவதை சன்வார் பொருட்படுத்தவில்லை என இஸ்ரேல் அதிகாரி கூறியிருக்கிறார். இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் மிகப்பெரிய அளவில் ராக்கெட் தாக்குதலை நடத்தியதுடன் இஸ்ரேலுக்குள் புகுந்தும் சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். இதில் இஸ்ரேல் ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் என 1200 பேர் கொல்லப்பட்டனர். 240 பேரை ஹமாஸ் அமைப்பினர் பணை கைதிகளாக பிடித்து வந்தனர். இந்த தாக்குதல் மிகப்பெரிய போருக்கு வழிவகுத்தது. பழிக்கு பழி தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேல் காசாவை முழுவதுமாக முற்றுகையிடும்படி ராணுவத்துக்கு உத்தரவிட்டது. அதன்படி முதலில் வான் தாக்குதல் நடத்தப்பட்டது. பின்னர் ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழிப்பது மற்றும் பணை கைதிகளை மீட்பது என்ற குறிக்கோளுடன் காசாவுக்குள் தரைவழி தாக்குதலை தொடங்கியது. காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இதுவரை 33,700 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஹமாஸ் அரசின் ஊடக அலுவலகம் வெளியிட்ட செய்தியில் இஸ்ரேல் நாட்டின் விமானங்கள் மற்றும் பீரங்கிகள் மத்திய காசா பகுதியில் 20க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இதில் பாதிப்பு அதிகம் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது. நசீரத் அகமதி முகாம் மீது மத்திய மற்றும் வடக்கு காசாவின் பிற பகுதிகளிலும் தாக்குதல்கள் நடந்துள்ளன என தகவல்கள் தெரிவிக்கிறது. இது பற்றி இஸ்ரேல் ராணுவம் கூறும்போது இரான் தாக்குதல் இஸ்ரேல் சிக்கியுள்ள போதும் காசாவில் உள்ள எங்களுடைய பணை கைதிகளை மீட்கும் எங்களுடைய முக்கிய பணியை நாங்கள் விட்டுவிடவில்லை. அதில் இருந்து எங்கள் பார்வையை விலக்கவில்லை என ராணுவ செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹகாரி கூறியுள்ளார். Palestinian men, women and children who are being slaughtered by the thousands. இதேவேளை காசா பகுதியில் இஸ்ரேல் கடந்த அக்டோபர் 7 முதல் நடத்தி வரும் தாக்குதல் இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் உயிரிழந்துள்ளதாக ஐநா மகளிர் நல அமைப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேல் குண்டுவீச்சில் உயிரிழந்த பெண்களில் சுமார் 6,000 பேர் தாய்மார்கள். அவர்களது மரணத்தால் 19,000 குழந்தைகள் அனாதையாகி உள்ளனர். உயிர் தப்பியுள்ள பெண்களும் கணவர்களை இழந்து இருப்பிடங்களை விட்டு வெளியேறி உணவின்றி தவித்து வருகின்றனர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பாலஸ்தீன ஆதரவாளர்கள் காசாவில் நடைபெற்று வரும் போரை உடனடியாக நிறுத்தக் கோரி அமெரிக்காவின் முக்கிய இணைப்பு பாலங்கள், நெடுஞ்சாலைகள், விமான நிலைய சாலைகளில் கடந்த திங்கட்கிழமை பொருளாதார முற்றுகையின் பகுதியான சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிகாகோவில் ஓஹேர் பன்னாட்டு விமான நிலையத்துக்கு செல்லும் சாலையை காலை 7 மணியளவில் முற்றுகையிட்டு போராட்டக்காரர்கள் மறியலில் ஈடுபட்டனர். விமான நிலையத்துக்கு செல்லவிருந்த பயணிகள் இதனால் நீண்ட நேரம் நெரிசல் சிக்க நேர்ந்தது. பலர் தங்கள் கார்களை விடுத்து நடந்து விமான நிலையத்துக்கு சென்றதாக ஏபி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதேபோல சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதியிலும் பல மணி நேரங்களுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோல்டன் கேட் பாலத்தில் காசாவுக்காக இந்த உலகம் நிற்கட்டும் என்கிற பதாகைகளை போராட்டக்காரர்கள் கைகளில் ஏந்தி இருந்தனர்.
கலிபோர்னியா, நியூயார்க், இல்லினாய்ஸ் மற்றும் ஒரேகன் பகுதியில் போராட்டங்கள் நடைபெற்றன. நாள் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடந்த போராட்டங்களில் ஈடுபட்ட ஏராளமான பாலஸ்தீன ஆதரவாளர்களை அமெரிக்க காவல்துறை கைது செய்தது. சில மணி நேரங்களுக்கு பிறகு போக்குவரத்தும் சீர் செய்யப்பட்டது. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போரும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போரில் யுக்ரைனுடைய பல்வேறு பகுதிகளை இலக்கு வைத்து ரஷ்ய ஏவுகணைகள் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றன. அவ்வாறு அண்மையில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் 17 பேர் பலியானதான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய படையெடுப்பு 2 ஆண்டுகளை கடந்தும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. பல நகரங்களை ரஷ்யா ஆக்கிரமிப்பதும் யுக்ரைன் அதனை மீட்பதும் பதிலடி கொடுப்பதும் தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் ரஷ்யாவின் 3 ஏவுகணைகள் யுக்ரைனின் சேர்னிகிவ் நகர் மீது அதிரடியாக தாக்குதல் நடத்தின. இதில் பொதுமக்களில் 17 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் 3 குழந்தைகள் உட்பட 60 பேர் காயமடைந்தனர். மேயர் அலெக்சாண்டர் லொமேகோ கூறும்போது தாக்குதல் 8 அடுக்குமாடிகளை கொண்ட ஹோட்டல் உட்பட 10க்கும் மேற்பட்ட கட்டிடங்களும் சேதமடைந்து விட்டன என கூறினார். 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள், மருத்துவ மற்றும் கல்வி மையங்களும் சேதமடைந்தன. அருகேயுள்ள குடியிருப்புகள், அழகு நிலையம், பியர் விற்பனை கடை உள்ளிட்டவை தாக்குதல் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பெலாரஸ் நாட்டின் எல்லை ஒட்டிய சேர்னிகிவ் பகுதியில் ரஷ்யா படையெடுப்பின் போது தொடக்கத்தில் படையினர் ஆக்கிரமித்த போதும் பின்னர் 2 ஆண்டுகளாக அந்த பகுதியில் மோதல் நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய கவுன்சில் வீடியோ இணைப்பு வழியே யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேசும்போது இஸ்ரேல் நாட்டிடம் இருப்பது போன்று வான்வழி தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் வகையிலான பாதுகாப்பு விஷயங்கள் எங்களுடைய நாட்டுக்கும் வேண்டும். அதனால் கூடுதலான வான் பாதுகாப்பு உபகரணங்களை தந்து உதவிட வேண்டும் என்று வேண்டுகோளாக கேட்டுக்கொண்டார். இந்த தாக்குதலை தொடர்ந்து ரஷ்யா மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்த ஜெலன்ஸ்கி ரஷ்யாவின் பயங்கர செயல்களை தடுக்க உலக நாடுகள் முற்பட்டால் அதற்கு யுக்ரைனுக்கு போதிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் கிடைத்திருக்க வேண்டும். அப்போது இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கும் என்று கூறினார். யுக்ரைனின் தலைநகர் கிவ் நகரில் இருந்து வடக்கே 145 கிலோமீட்டர் தொலைவில் சேர்னிகிவ் நகரம் அமைந்துள்ளது. போருக்கு முன் 2.85 லட்சம் பேரை உள்ளடக்கிய இந்த நகரை 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பெலாரஸ் எல்லையிலிருந்து சென்ற ரஷ்ய பீரங்கிகள் முற்றுகையிட்டு சிறைப்பிடித்தது. அந்த ஆண்டின் ஏப்ரல் வரை அந்த நகரை கைப்பற்றியிருந்த நிலையில் இந்த பகுதியில் மீண்டும் ரஷ்யா தாக்குதலை தொடுத்துள்ளது. இதேவேளை ரஷ்யா தன்னுடைய நாட்டில் ஆளில்லா விமானங்களை உற்பத்தி செய்ய சீனா உதவி செய்து வருகிறது. இதற்காக கூட்டாக 2 நாடுகளும் பணியாற்றி வருகின்றன என அமெரிக்கா கூறியுள்ளது. இது பற்றி CNN வெளியிட்ட செய்தியில் ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வதில் ஒரு விரிவான பாதுகாப்பு தளம் அமைப்பதற்கான நோக்கத்துடன் ரஷ்யா பணிகளை மேற்கொண்டு வருகிறது. ராணுவ உற்பத்தியை விரைவுபடுத்தும் வகையில் சீனா அதற்கு உதவியாக செயற்படுகிறது. இது பற்றி அமெரிக்க ஐரோப்பிய படைகளுக்கான தளபதி ஜெனரல் கிறிஸ் கவோலி கூறும்போது யுக்ரைன் மீது படையெடுத்து 2 ஆண்டுகளான நிலையில் ராணுவ கட்டமைப்புகளை மீண்டும் உருவாக்கி அதில் முற்றிலும் வெற்றியடைந்துள்ளது. யுக்ரைனுக்கு எதிரான படையெடுப்புக்கு முன் இருந்தது போல் தன்னுடைய திறனை பெரிய அளவில் மீண்டும் வளர்த்தெடுத்துள்ளது. இந்த விரைவான வளர்ச்சிக்கு சீனாவே பெரிய அளவில் பொறுப்பு வகிக்கிறது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெளிவுபடுத்தினர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார். சீனா மற்றும் ரஷ்யா இடையேயான இந்த ஆழ்ந்த உறவால் 2023ஆம் ஆண்டில் ரஷ்யாவுக்கு தேவையான மின்னணு பொருட்கள் சீனாவிடமிருந்து 90% அளவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டன. இவற்றை பயன்படுத்தி ஏவுகணைகள், பீரங்கிகள் மற்றும் விமானங்கள் ஆகியவற்றை ரஷ்யா தயாரித்துள்ளது என அமெரிக்காவின் மற்றொரு அதிகாரி கூறியுள்ளார். இதே போன்று பாதுகாப்பு பொருட்கள் மட்டுமின்றி செயற்கைக்கோள் மற்றும் பிற விண்வெளி திறன்களை மேம்படுத்தவும் ரஷ்யாவுக்கு சீனா உதவி வருகிறது. யுக்ரைனுக்கு எதிரான இந்த போரில் ரஷ்யாவுக்கு செயற்கைக்கோள் படங்களை வழங்கியும் வருகிறது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மியான்மரில் ராணுவ ஆட்சி வந்ததற்கு பிறகு முன்னாள் தலைவரான ஆங் சான் சூ கி சிறை வைக்கப்பட்டார். அதே நேரத்தில் வழக்கு விசாரணைகளும் இடம்பெற்று 17 ஆண்டு சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான ஒரு நிலையில் அதிக வெப்பநிலை காரணமாக ஆங் சான் சூ கியை வேறொரு இடத்துக்கு மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டதால் வீட்டுக் காவலில் அவர் வைக்கப்பட்டிருப்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆனால் எங்கிருக்கிறார் என்பது இன்னமும் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை. தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் ராணுவ ஆட்சியை எதிர்த்து பல போராட்டங்களை நடத்தியவர் ஆங் சான் சூ கி. இவருக்கு வயது 78. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் தேர்தலில் மோசடி செய்ததாக கூறி அடுத்த ஆண்டே இவரது பதவி பறிபோனது. இதனால் அங்கு மீண்டும் ராணுவ ஆட்சி கொண்டு வரப்பட்டது. மேலும் 2.5 ஆண்டுகளுக்கு அங்கு அவசர நிலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கிடையே ஆங் சான் சூ கி உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதனை அடுத்து ஆங் சான் சூ கி மீது ராணுவத்துக்கு எதிரான கிளர்ச்சி, ஊழல் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இது தொடர்பாக பல வழக்குகள் அந்த நாட்டின் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது.
இவற்றுள் சில வழக்குகளில் அவருக்கு இதுவரை 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் ஆங் சான் சூ கி சிறையில் இருந்து வீட்டுக் காவலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மியான்மர் ராணுவம் தெரிவித்துள்ளது. வெப்பாலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. சிறையிலிருந்து மாற்றப்பட்ட ஆங் சான் சூ கி எங்கு இருக்கிறார் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. சிங்கப்பூர் நாட்டில் அண்மையில் 2 அமைச்சர்கள் ஊழல் மோசடிகள் காரணமாக பதவி நீக்கப்பட்டார்கள். இது பலத்த சர்ச்சையை சிங்கப்பூரில் உருவாக்கியிருந்தது. சிங்கப்பூரை பொறுத்தவரையில் தூய்மையான ஒரு நாடாக பார்க்கப்படுகிற நிலையில் அந்நாட்டு பிரதமர் லீ சியனுக்கும் இது தலையடியாக மாற அவர் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் தென்கொரியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிபருடைய கட்சிக்கு அதிகளவான ஆசனங்கள் கிடைக்காத நிலையில் எதிர்க்கட்சி 189 இடங்களை பெற்று அமோக வெற்றியினை பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக அதிபர் வேறொரு கட்சியில் இருந்தும் எதிர்க்கட்சி இப்பொழுது நாடாளுமன்றத்தை நிர்வகிக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பதன் காரணமாக எவ்வாறு இந்த நிர்வாகம் செல்லப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங், இவருக்கு வயது 72. லீ சியன் லூங் தலைமையிலான மக்கள் செயல் கட்சி ஆட்சி நடைபெற்று வருகிறது. நாட்டின் 3வது பிரதமரான இவர் கடந்த 2004 முதல் மக்கள் செயல் கட்சியின் பொதுச்செயலாளராகவும் இருந்து வருகிறார். சமீப காலமாக இந்த கட்சியின் அமைச்சர் மற்றும் எம்பிக்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இதன் காரணமாக 2 அமைச்சர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். இந்நிலையில் பிரதமர் லீ சியன் மே மாதம் 15ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். மேலும் தான் பதவி விலகும் அதே நாளில் லாரன்ஸ் வோங் பிரதமராக பதவியேற்பார் எனவும் அவர் கூறியுள்ளார். இது குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எந்த ஒரு நாட்டுக்கும் தலைமை மாற்றம் ஒரு முக்கியமான தருணம் என அவர் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் அதிபர் யூன் சுக் இயோல் தலைமையிலான ஆட்சி நடைபெறுகிறது. அங்கு அதிபருக்கு அடுத்தபடியான அதிகாரத்தில் இருப்பவர் பிரதமர் ஆவார். அதன்படி ஆளும் மக்கள் சக்தி கட்சி கூட்டணி சார்பில் ஹான் டக் சூ பிரதமராக இருந்தார். இவரது பதவிக்காலம் முடிவதால் அங்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் வாக்காளர்கள் நீண்ட ஆர்வமுடன் வரிசையில் நின்று வாக்களித்தனர். தென்கொரியாவை பொறுத்தவரை மொத்தம் 300 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி கூட்டணி 189 இடங்களை கைப்பற்றியது. ஆளும் பழமைவாத கட்சி கூட்டணி வரும் 111 இடங்களை மட்டுமே வென்றுள்ளன. இதன் மூலம் 3 பங்கு இடங்களை கைப்பற்றி எதிர்க்கட்சி கூட்டணி அபார வெற்றி பெற்றது. எனவே தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பிரதமர் ஹான் டக் மற்றும் அதிபரின் மூத்த ஆலோசகர்கள் பலர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். அதேபோல் ஆளும் மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் ஹான் டோங் ஹூனும் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். முக்கிய தலைவர்கள் பதவி விலகுவது அதிபர் யூன் சுக் யோலுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் 200 இடங்களை வென்று அதிபரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிக பெரும்பான்மையை அவர்கள் பெறவில்லை. எனினும் மீதமுள்ள 3 ஆண்டுகளுக்கு அவர் யூன் சுக் யோல் தீவிரமான அரசியல் எதிர்ப்பை சமாளிக்க நேரிடும் என அங்குள்ள ஊடகங்கள் கூறுகின்றன. தென்னாப்பிரிக்காவின் விடுதலைக்கு அதிகளவில் பங்களிப்பு செய்தவர்கள் முஸ்லிம்கள். இந்த சமூகத்தினர் தென்னாப்பிரிக்க அரசியல் ஆர்வத்தோடு ஈடுபட வேண்டும் என்ற கருத்தினை தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசா கூறியிருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் வாழும் முஸ்லிம் சமூகத்தினர் தங்கள் முன்னோர்களை போன்று அரசியலில் பங்கேற்க வேண்டும் என அந்நாட்டு அதிபர் சிரில் ரமபோசா வலியுறுத்தினார். ரமலான் பண்டிகையொட்டி தலைநகர் பிரிட்டோரியா அருகே உள்ள லாடியம் பகுதியில் சில தினங்களுக்கு முன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிபர் ரமபோசா பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் முஸ்லிம் சமூகத்தினர் பலர் கலந்து கொண்டனர். அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் இந்திய வம்சாவளியினர். அந்த நிகழ்ச்சியில் அதிபர் ரமபோசா கூறுகையில், கடந்த காலங்களில் மிகவும் தீவிரமாக அரசியலில் ஈடுபட்ட ஒரு சமூகம் தற்போது அதிலிருந்து விலகி இருப்பது கவலையளிக்கிறது. உள்நாட்டு பிரச்சினைகள், இனவாதம் மற்றும் பிற ஆதிக்க வடிவங்கள் நமது நாட்டின் அரசியலை நிர்ணயித்துள்ளன. இது தங்களுடைய இருப்பை கேள்வி கேட்கும் நிலைக்கு சில சமூகத்தினரை தள்ளியிருக்கிறது. நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம் தலைவர்கள் முக்கிய பங்காற்றினர். இந்த சமூகத்திலிருந்து வந்த பெரும் தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன். உங்களுடைய சேவை நாட்டுக்கு தேவை. தென்னாப்பிரிக்காவின் மறு கட்டமைப்பு பணியில் நீங்கள் இணைய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இன்ஜினியூட்டி ஹெலிகாப்டர் செவ்வாய் கிரகத்திலிருந்து இறுதி தகவலை பூமிக்கு அனுப்பியிருக்கிறது. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா செவ்வாய் கிரக ஆராய்ச்சிக்காக பெர்செவரன்ஸ் ரோவரை அனுப்பியது. இந்த ரோவர் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் செவ்வாய் கிரகத்தில் ஜெஸ்ரோ கிரேட்டர் என்கிற இடத்தில் தரையிறங்கியது. அப்பகுதியில் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ஏரி இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இதனால் அங்குள்ள பாறை மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. பெர்செவரன்ஸ் ரோவருடன் இன்ஜெனியூட்டி என்கிற சிறிய ஹெலிகாப்டரும் அனுப்பப்பட்டிருந்தது. ரோவர் பயணிக்கும் செவ்வாய் கிரகத்தின் நில அமைப்புகளை கண்காணிக்க இந்த ஹெலிகாப்டர்
பயன்படுத்தப்பட்டது. ரோவரின் செயற்பாடுகளையும் கண்காணித்து அவ்வப்போது தகவல்கள் அனுப்பி வந்தது. முதல் முறையாக 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி செவ்வாய் கிரகத்தில் பறந்து தனது பணியை தொடங்கிய இன்ஜெனியூட்டி ஹெலிகாப்டர் இதுவரை 72 முறை பறந்துள்ளது. அதே சமயம் பெர்செவரன்ஸ் ரோவர் பல்வேறு இடங்களில் பாறைகளை துளையிட்டு துகள்களை சேகரித்துள்ளது. இந்நிலையில் இன்ஜெனியூட்டி ஹெலிகாப்டர் தனது இறுதி தகவலை பூமிக்கு அனுப்புகிறது. இனி செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் ஒரு அசைவற்ற நிலையில் தரவுகளை சேகரிக்கக்கூடிய அமைப்பாக இன்ஜெனியூட்டி செயற்படும் என்றும் எதிர்காலத்தில் செவ்வாய் கிரக ஆராய்ச்சியாளர்களுக்கு பயனளிக்கும் தரவை சேகரிக்கும் என்றும் நாசா தெரிவித்துள்ளது. மேலும் பெர்செவரன்ஸ் ரோவரால் சேகரிக்கப்பட்ட செவ்வாய் கிரக பாறை மாதிரிகளை பூமிக்கு விரைவாகவும் குறைந்த செலவிலும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வதாக நாசா கூறியிருக்கிறது. பட்ஜெட் அதிகமாகி விட்டதாக கடும் விமர்சனம் எழுந்த நிலையில் நாசா இவ்வாறு தெரிவித்துள்ளது. கூகுளும் இஸ்ரேலும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்துக்கு எதிராக உள்ளிருப்பு போராட்டம் ஒன்றினை கூகுள் ஊழியர்கள் நடத்த 28 ஊழியர்களை பணிநீக்கம் செய்திருக்கிறது கூகுள் நிர்வாகம். இஸ்ரேல் அரசு மற்றும் இஸ்ரேல் ராணுவத்திற்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் சேவைகளை வழங்குவதற்காக அமேசான் நிறுவனத்துடன் கூகுள் நிறுவனம் $1.2 பில்லியன் மதிப்பீட்டில் கூட்டு ஒப்பந்தம் செய்திருந்தது. ப்ராஜெக்ட் நிம்பஸ் என்ற பெயரிலான இந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக கூகுள் ஊழியர்களில் ஒரு பிரிவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நியூயார்க், சியாட்டில் மற்றும் கலிபோர்னியாவின் சன்னிவேல் ஆகிய இடங்களில் உள்ள கூகுள் அலுவலகங்களில் போராட்டம் ஒன்று நடைபெற்றது. நியூயார்க் மற்றும் கலிபோர்னியாவில் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலர் நேரடியாக போராட்டத்தில் ஈடுபடாமல் ஆதரவு மட்டும் தெரிவித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 9 பேர் அத்துமீறிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் விடுப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறி அவர்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டது. அதன் பின்னர் விசாரணை நடத்திய நிர்வாகம் போராடிய ஊழியர்களில் 28 பேரை பணிநீக்கம் செய்துள்ளது. இது தொடர்பாக கூகுள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மற்ற ஊழியர்களை வேலை செய்ய விடாமல் இடையூறு செய்வது, அலுவலகத்துக்குள் வரவிடாமல் தடுப்பது நிறுவன கொள்கைகளை மீறும் செயலாகும். இந்த செயல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. போராட்டம் செய்தவர்களை அலுவலக வளாகத்தை விட்டு வெளியேற்றும்படி பலமுறை கூறியும் கேட்கவில்லை. எனவே அலுவலக பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவர்களை போலீசார் வெளியேற்றினர். இதுவரை தனிப்பட்ட விசாரணைகளை முடித்துள்ள நிலையில் 28 ஊழியர்களை பணிநீக்கம் செய்திருக்கிறோம். மேலும் தொடர்ந்து விசாரித்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா விமான நிலையத்தில் வித்தியாசமான ஒரு திருட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. வந்திருந்த பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக போலி ஆவணங்களை சமர்ப்பித்து வேறொரு குழுவினர் இந்த பொருட்களை எடுத்துச் சென்றார்கள். இவ்வாறு சென்றமையின் காரணமாக கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இப்படியான நிலையில் ஒரு வருடத்துக்கு பிறகு குறித்த கும்பல் கைது செய்யப்பட்டிருப்பதான செய்தி கனடாவிலிருந்து வெளியாகி இருக்கிறது. கனடாவின் டொரண்டோ நகரில் உள்ள சர்வதேச மாநிலத்துக்கு ஏர் கனடா விமானம் மூலம் பீரிங்ஸ் என்ற நிறுவனம் 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகள், ரொக்கப்பணம் ஆகியவற்றை வர்த்தக காரணங்களுக்காக கொண்டு வந்தது. கண்டெய்னர் லொரியில் அவை ஏற்றப்பட்டு அதிகாரிகளின் ஒப்புதலுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது மர்ம கும்பல் ஒன்று 300 கோடி ரூபாய் பொருட்களுடன் கண்டெய்னர் லொரியை போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து திருடிச் சென்றனர். கடந்த ஆண்டு நடந்த இந்த கொள்ளை சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வந்தனர். இந்நிலையில் கனடா விமான நிலையத்தில் கண்டெய்னர் லொரியுடன் 300 கோடி ரூபாயை திருடிய கொள்ளை கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரிடமிருந்து 400 கிலோகிராம் தங்க கட்டிகள், 50 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். கரடிகள் பல வகை, அதிலும் ஒரு சில கரடி வகைகள் மனிதனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்பதை அறிந்து ஜப்பானிய சுற்றுச்சூழல் அமைச்சு சில கரடிகளை கொல்வதற்கான முயற்சியினை இப்பொழுது எடுக்கிறது. அதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பான் நாட்டில் அரசு மானியத்தின் உதவியுடன் வேட்டையாடக்கூடிய விலங்குகளின் பட்டியலில் கரடிகளையும் சேர்த்துள்ளது. கரடிகளின் எண்ணிக்கை பெருகி மனிதர்களை தாக்கும் சம்பவம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஜப்பானில் உள்ள ஷிகோகு பகுதியைச் சேர்ந்த கருப்பு கரடிகளை தவிர பிற கரடிகள் வனவிலங்கு மேலாண்மை பட்டியலில் சேர்க்கப்படும் என ஜப்பான் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. கருப்பு கரடிகளின் எண்ணிக்கை பெருகவில்லை என்பதால் இந்த பட்டியலில் சேர்க்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழுப்பு நிற கரடிகள் வடக்கு ஜப்பானின் ஹொக்கைடோவில் வாழ்கின்றன. ஆசிய கருப்பு கரடிகள் நாட்டின் 47 மாகாணங்களில் 33 மாநிலங்களில் வாழ்கின்றன. அவற்றின் எண்ணிக்கை மற்றும் வாழ்விடங்கள் பல பகுதிகளில் அதிகரிக்கின்றன. கரடி தாக்குதல் சம்பவங்கள் அதிகரிக்கும் போது இலையுதிர் காலத்தில் கரடிகளை அழிப்பதற்காக அரசு மானியங்களை வழங்க தொடங்கும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தெரிவித்தார். ஜப்பான் சுற்றுச்சூழல் அமைச்சக தகவலின்படி 2023ஆம் நிதியாண்டில் 19 மாகாணங்களில் கரடிகள் தாக்கியதில் 219 பேர் பாதிக்கப்பட்டனர். அவர்களில் 6 பேர் உயிரிழந்தனர். இது 2006இல் கரடி தாக்குதல் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டதிலிருந்து அதிகபட்ச பாதிப்பு ஆகும். ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற 2 வெவ்வேறு வன்முறை சம்பவங்கள் தொடர்பான தகவலை இப்போது நாங்கள் தெரிந்து கொள்வோம். ஆஸ்திரேலியா நாட்டின் சிட்னியில் வேக்லே புறநகர் பகுதியில் கிறிஸ்தி குட்
ஷெப்பர்ட் என்ற பெயரில் கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று உள்ளது. இதில் மர்மார் இமானுவல் என்ற பாதிரியார் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது சந்தேகத்துக்குரிய நபர் ஒருவர் அவரை நோக்கி முன்னேறினார். அவர் திடீரென கத்தியால் பாதிரியாரின் நெஞ்சில் குத்தினார். இதனை எதிர்பாராத அவர் கீழே சரிந்து விழுந்து விட்டார். இதனை பார்த்து ஆலயத்தில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பெண்கள், முதியவர்கள் என பலரும் நிறைந்த அந்த ஆலயத்தில் இருந்தவர்கள் அலறியபடி கூச்சல் போட்டனர். ஒரு சிலர் இதனை தடுத்து நிறுத்த முயன்றனர். இது பற்றி தகவலறிந்த நியூ சவுத் வேல்ஸ் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றனர். அதற்குள் பொதுமக்கள் அந்த நபரை சூழ்ந்து கொண்டு அவரை பிடித்து வைத்திருந்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் 16 வயது சிறுவன் இந்த தாக்குதல் ஈடுபட்டுள்ளான் என அவர்கள் தெரிவித்தனர். இந்த தாக்குதல் முன்பே திட்டமிடப்பட்டது என நம்பப்படுகிறது என்று நியூ சவுத் வேல்ஸ் காவல் ஆணையாளர் கேரன் வெப் செய்தியாளர்களிடம் கூறினார். இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது பூசாரி ஒருவரும் கத்தியால் குத்தப்பட்டார். ஆஸ்திரேலியாவில் 2 நாட்களுக்கு முன் சிட்னி நகரில் உள்ள வணிக வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். இந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் நேரடியாக ஒளிபரப்பானது. இது பற்றி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேவேளை ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் முந்தி ஜங்ஷன் பகுதியில் வணிக வளாகம் உள்ளது. இந்த வணிக வளாகத்தில் வழக்கம் போல வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அப்போது வணிக வளாகத்துக்குள் நுழைந்த நபர் தான் வைத்திருந்த கத்தியால் அங்கிருந்தவர்கள் மீது சரமாரியாக குத்தினார். இந்த கத்திக்குத்து தாக்குதல் 5 பேர் உயிரிழந்தனர், மேலும் 9 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதல் குறித்து தகவலறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். பின்னர் கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய நபரை போலீசார் சுட்டுக் கொண்டனர். இதனையடுத்து படுகாயமடைந்தவர்களை மீட்ட போலீசார் அவர்களை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கத்திக்குத்து தாக்குதலை நடத்தியது யார், தாக்குதலுக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பக்கம் போர் பதற்றம் என்றால் இன்னும் ஒரு பக்கத்தில் அதிகளவான மழை வீழ்ச்சியின் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. துபாயில் 75 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு காணாத மழை வீழ்ச்சி பதிவாகி இருப்பதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக செயற்கை மழையை உருவாக்கும் முயற்சியில் துபாய் ஈடுபட்டிருந்தமையின் காரணமாக இவ்வாறு ஒரு பாதிப்பு ஏற்பட்டதோ என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் சில அறிவியாளர்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதே போன்று ஓமான், பஹ்ரைன், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலும் இது போன்றதொரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவிலும் இது போன்றதொரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்தோனேஷியாவிலும் எரிமலை வெடிப்புக்கான சாத்தியம் இருப்பதாகவும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதான தகவல்களும் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஒட்டுமொத்த உலகத்திலும் பல்வேறு நாடுகளில் இப்பொழுது இயற்கை அனர்த்தங்கள் பல்வேறு வழிவகைகளில் அதிகரித்து வருகிற ஒரு சூழ்நிலையில் இவ்வாறான பாதிப்பை பல்வேறு நாடுகள் தொடர்ந்தும் எதிர்கொண்டு வருகின்றன. துபாயில் வரலாறு காணாத கனமழை பெய்துள்ளது. இதனால் பல இடங்களில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு உள்ளிட்டவை ஏற்பட்டுள்ளது. வீடுகள், குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. விமான சேவையும் பாதிப்படைந்தது. வாகனங்கள் வழியிலேயே நீரில் மூழ்கின. கார், லொரி உள்ளிட்ட சிறிய பெரிய வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகளும் வீடியோவாக வெளிவந்தன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் 1949ஆம் ஆண்டுக்கு பின்பு அதிகளவில் கனமழை பொழிந்துள்ளது என பதிவாகியுள்ளது. இந்நிலையில் சர்வதேச போக்குவரத்து அதிகம் நடைபெறக்கூடிய துபாய் சர்வதேச விமான நிலையத்திலும் பாதிப்பு ஏற்பட்டது. விமான சேவை ரத்து, காலதாமதம் என பயணிகள் அதிக இடையூறுகளை எதிர்கொண்டனர். இந்நிலையில் விமான நிலையத்தின் முனையம் ஒன்றில் விமான சேவை மீண்டும் செயற்பாட்டுக்கு வந்துள்ளது. எனினும் விமானங்கள் தொடர்ந்து காலதாமதத்துடன் வந்து சேர்கின்றன. இதேபோல் சில விமானங்கள் ரத்தும் செய்யப்பட்டுள்ளன. இதனால் உறுதி செய்யப்பட்ட டிக்கெட் வைத்திருப்பவர்கள் விமான நிலைய முனையம் ஒன்றுக்கு வரும்படி அறிவுறுத்தப்பட்டனர். வெள்ளம் எதிரொலியாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் அனைத்து பள்ளிகளும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதன்படி அனைத்து அரசு பள்ளிகளும் மூடப்படுகின்றன. அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று அரசு பணியாளர்கள் வீட்டில் இருந்து பணியாற்றுவதற்கான கால அளவையும் அரசு நீட்டித்துள்ளது. இதற்கான முடிவானது அமைச்சரவையில் எடுக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ உள்ளிட்ட நிறுவனங்கள் துபாய்க்கான விமான சேவையை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளன. துபாயில் பாலைவனம் நிறைந்த பகுதிகளில் அதிக அளவில் உள்ள வெப்பநிலையும் அதிகரித்து காணப்படும் சூழலில் ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதும் 3 நாட்களாக பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதேபோன்று துபாயில் உள்ள துபாய் மால், அமீரகம் மால் உள்ளிட்ட வணிக வளாகங்கள் மற்றும் பிற முக்கிய கட்டிடங்களில் வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டது. துபாயின் மெட்ரோ ரயில் நிலையம் ஒன்றில் வெள்ள நீர் புகுந்திருந்தது. சாலைகள், குடியிருப்பு பகுதிகள் நீரில் மூழ்கின. பல்வேறு வீடுகள், மேற்கூரைகள், கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் வழியே நீர் உள்ளே புகுந்தது. துபாய் மட்டுமன்றி பஹ்ரைன் மற்றும் ஓமானிலும் புயலால் வெள்ளம் ஏற்பட்டது. ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் கனமழை மற்றும் பெரு வெள்ளத்துக்கு இதுவரை 20 பேர் வரை பலியாகி உள்ளனர். சில நாட்களுக்கு ஓமனின் வடகிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் மிதமான மற்றும் கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் விமான சேவைகளும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன.
இதேவேளை பாகிஸ்தானில் 4 நாட்களாக இடைவிடாது கனமழை பெய்தது. கனமழை காரணமாக அங்குள்ள ஜீவ நதிகளான சிந்து, காபூல் உள்ளிட்ட ஆறுகளில் நீர்வட்டம் அதிகரித்தது. இதனால் 4 நாட்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கு 60 பேர் பலியாகியதாக பேரிடர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக கைபர் பக்துன்வா மாகாணத்தில் கனமழை, கட்டிட இடிபாடு, மின்னல் விழுந்து சாவு உட்பட 46 பேர் இறந்தனர். கிழக்கு பஞ்சாபில் 21 பேர், பல்கிஸ்தானில் 10 பேர் உட்பட 80 பேர் உயிரிழந்தனர். பருவநிலை மாற்றம் காரணமாகவே பாகிஸ்தானில் கனமழை வெளுத்து வாங்குவதாகவும் பல்கிஸ்தானில் இயல்பை விட 256% கனமழை பதிவாகியுள்ளதாகவும் பாகிஸ்தான் முழுவதும் 61% இயல்பை மீறி மழை பெய்துள்ளதாக வானிலை அதிகாரிகள் தெரிவித்தனர். கனமழை பாதிப்பு அதிகமுள்ள மாகாணங்களில் அவசர நிலை பிரணப்படுத்தப்பட்டு வெள்ள நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அண்டை நாடுகளான ஆப்கானிஸ்தான், கசகஸ்தானிலும் கனமழை வெளுத்து வாங்குகிறது. ஊருக்குள் வெள்ளம் புகுந்து 1200க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மிதந்தன. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. 10,000 குடும்பங்கள் வீடுகளை இழந்தனர். 2000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் செத்தன. 63,000 ஏக்கர் நிலங்கள் சேதமாகின. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் கனமழை காரணமாக 60 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கசகஸ்தான் நாட்டிலும் கனமழை பெய்ததால் ஆற்றோரம் அமைக்கப்பட்டிருந்த வீடுகளில் இருந்து 2 லட்சம் பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டனர். இந்தோனேசியாவின் ஜாவா தீவில் 5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வடக்கு சுலவேசி மாகாணத்தில் உள்ள ருயாங் தீவில் எரிமலை வெடித்து சிதறத் தொடங்கியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் இருக்கும் 800க்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எரிமலையை சுற்றி 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் எரிமலை வெடிப்பு குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இந்தோனேசியாவில் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தினுடைய இருமல் மருந்துக்கு தென்னாப்பிரிக்கா உட்பட 6 ஆப்பிரிக்க நாடுகள் தடை விதித்திருக்கின்றன. தென்னாப்பிரிக்கா, கென்யா, நைஜீரியா, ருவாண்டா, தான்சானியா உள்ளிட்ட நாடுகளில் பிரபல மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஜான்சன் அண்ட் ஜான்சனின் இருமல் மருந்து விற்கப்பட்டு வந்தது. குறிப்பாக 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மருந்தை வைத்தியர்கள் பரிந்துரைத்து வந்தனர். இந்நிலையில் இந்த மருந்தை குடித்த குழந்தைகள் பலருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த மருந்தை அந்த நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சகங்கள் சோதித்தன. அதில் இருமல் மருந்தில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவிலான வேதிப்பொருட்கள் இருந்துள்ளது. இதனால் அதை குடிக்கும் குழந்தைகளின் உடலில் நச்சுத்தன்மை உண்டாகி உடல்நல கோளாறு ஏற்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து தென்னாப்பிரிக்கா, கென்யா, தான்சானியா உள்ளிட்ட 6 ஆப்பிரிக்க நாடுகளில் இந்த மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனம் பெற்ற அனைத்து மருந்து பொட்டல்களையும் திரும்பப் பெற உத்தரவிடப்பட்டுள்ளன. மனிதனுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பது தற்போது சவாலாக இருக்கிறது. ஒரு நோயாளி ஒருவருக்கு பன்றியினுடைய சிறுநீரகத்தை பொறுத்து அமெரிக்க வைத்தியர்கள் அண்மையில் சாதனை புரிந்தார்கள். அந்த நோயாளியும் குணமடைந்து இப்பொழுது வீடு திரும்பி இருக்கிறார். இதுதான் எதிர்காலமா என்கிற ஒரு கேள்வியும் அதனிடத்தில் இதுவே விடையாகவும் கூட அமையக்கூடும். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவையான உறுப்புகள் கிடைக்காமல் உலகம் முழுவதும் பல லட்சம் நோயாளிகள் காத்திருக்கும் நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் முதல் முறையாக மரபணு மாற்றப்பட்ட பன்றியின் சிறுநீரகத்தை மனிதனுக்கு பொருத்தி அதில் வெற்றி கண்டுள்ளனர். அமெரிக்காவின் மசாசூசெட்ஸ் மாநிலம் வேமவுத் நகரைச் சேர்ந்தவர் ரிச்சர்ட் ஸ்லைமன். இவரது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதால் பாஸ்டனில் உள்ள பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தார். ஆரம்பத்தில் அவருக்கு சில வருடங்கள் டயாலிசிஸ் செய்யப்பட்டது. உடல்நிலை மோசமடையவே 2018 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. வேறு ஒரு நபரும் இருந்து பெறப்பட்ட சிறுநீரகத்தை அவருக்கு பொருத்தினர். ஆனால் 5 ஆண்டுகளில் அந்த உறுப்பு செயலிழந்தது. இதனால் மீண்டும் அவருக்கு டயாலிசிஸ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அதன் பின்னர் இஜெனிசிஸ் என்ற மருந்து நிறுவனத்திடமிருந்து மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியின் சிறுநீரகத்தை பெற்று கடந்த மாதம் 16ஆம் தேதி நோயாளி ரிச்சர்ட் ஸ்லைமனுக்கு பொருத்தினர். அதன் பின்னர் அவரது உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது. அவர் வீடு திரும்பும் அளவுக்கு குணமடைந்த நிலையில் வைத்தியசாலைந்து அனுப்பி வைக்கப்பட்டார். தனது நோய் மற்றும் சிகிச்சை முறை தொடர்பான தகவலை பார்த்து குணமடைய வாழ்த்திய அனைவருக்கும், குறிப்பாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கும் நோயாளிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் இது தனக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் ஒரு புதிய தொடக்கத்தை குறிப்பதாகவும் ஸ்லைமன் கூறியுள்ளார். இந்த செயல்முறையானது உறுப்புகளை ஒரு இனத்திலிருந்து மற்றொரு இனத்துக்கு மாற்றும் நவீன அறுவை சிகிச்சைக்கு ஒரு உதாரணமாகும். இதன் மூலம் நோயாளிகளுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய உறுப்புகளை வழங்குவதில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியிருப்பதாக மருத்துவமனை கூறியுள்ளது. அமெரிக்கா மட்டுமன்றி உலகம் முழுவதும் உறுப்பு பற்றாக்குறை நெருக்கடிக்கு மத்தியில் இந்த உறுப்பு மாற்று சிகிச்சையில் கிடைத்த வெற்றியானது புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையின் எதிர்காலம் இனி இதுவாகத்தான் இருக்கும் என்ற எண்ணம் மேலோங்கி உள்ளது. எனினும் பன்றிகள் அல்லது பிற விலங்குகளிடமிருந்து உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான உறுப்புகள் பரவலாக கிடைப்பதை உறுதி செய்யும் முன் மேலும் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.
பிரேசில் நாட்டில் இறந்தவரை வங்கிக்கு கொண்டு வந்து அவரின் மூலமாக கடன் பெற முயற்சித்த ஒரு பெண் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். பிரேசிலில் பெண்ணொருவர் தனது 68 வயதான உறவினரை வங்கிக்கு சக்கர நாட்காலியில் அழைத்து வந்து அவரது பேரில் கடன் பெற முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் சக்கர நாட்காலியில் வரும்போதே தலை தொங்கியிருந்தபடியால் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டது தெரியவந்தது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி இருக்கிறது. அப்பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரியோ டி ஜெனீரியோ வங்கி ஊழியர்கள் அவசர உதவி சேவை மையத்தை தொடர்பு கொண்டு உதவிக்கு அழைத்தனர். அப்போது கடன் பெற சக்கர நாட்காலியில் அழைத்து வந்த நபர் கையெழுத்து போடும்போது மரணம் அடைந்தது போல வங்கி ஊழியர்கள் கருதினர். ஆனால் அவசர உதவி ஊழியர்கள் வந்து பரிசோதித்ததில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். உடனடியாக காவல்துறையினர் விரைந்து வந்து அப்பெண்ணை கைது செய்தனர். இறந்தவரின் பேரில் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட முயன்றதாக அப்பெண் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்கார் விருதினை பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் உலகளவில் அறியப்பட்ட ஒரு இசையமைப்பாளர். இவர் டெய்லர் ஸ்விஃப்ட் பற்றி கூறியிருக்கிறார். இந்த பொப்பிசை பாடகி தற்பொழுது முன்னெடுத்து வரும் முயற்சிகள் அனைத்தும் பாராட்டத்தக்கவை என்பதுதான் அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. கனடாவினுடைய ஊடகம் ஒன்று அளித்த பேட்டியிலே ஏஆர் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் டெய்லர் ஸ்விஃப்ட்டுக்கு எப்படி இசையமைக்க வேண்டுமோ அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றால் போல் இசையமைக்க முடியும் என்ற கருத்தும் ஏஆர் ரஹ்மானால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்க பொப்பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட்டுடன் இணைந்து பணியாற்றும் விருப்பத்தை ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான் வெளிப்படுத்தியுள்ளார். சமீபத்தில் அமர் சிங் சம்கேலா படத்தில் இசையமைத்துள்ள ரஹ்மான் அது தொடர்பாக கனெக்ட் எஃப்எம் கனடாவுக்கு அளித்த பேட்டியில் டெய்லர் ஸ்விஃப்ட்டுடன் பணியாற்றுவது என்றால் எந்த மாதிரியான இசை என்பது முக்கியமில்லை எனவும் கூறியுள்ளார். இதுகுறித்து ரஹ்மான் கூறுகையில் அவருக்கு அதாவது டெய்லர் ஸ்விஃப்ட்டுக்கு எப்படி வேண்டுமோ நடனம் சார்ந்த இசை வேண்டுமானால் அதுபோல ரொமான்டிக் இசை வேண்டுமானால் அதுபோல இசையமைக்கலாம். எப்படியும் டெய்லர் தான் பாடல் எழுதப் போகிறார். மேலும் இசையின் ஆற்றலை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் அது சிறந்தது. மைக்கேல் ஜாக்சன் அதைத்தான் செய்தார். அவர் தொண்டு பணிகளுக்காக இசை நிகழ்ச்சிகள் நடத்தினார். ஆப்பிரிக்காவில் சமூக பணிகள் மேற்கொண்டார். டெய்லர் ஸ்விஃப்ட் அந்த நிலையை அடைவதை பார்க்க மகிழ்ச்சியாக உள்ளது. அவர் நிறைய கடந்து வந்திருக்கிறார், ஏமாற்றப்பட்டிருக்கிறார், அதிலிருந்து மீண்டிருக்கிறார். இசையமைப்பாளர்களுக்கான இன்ஸ்பிரேஷன் டெய்லர் ஸ்விஃப்ட் எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த வாரத்தின் 7ஆம் நாள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு வருகிறது. தயாரிப்பில் உதய மிஸ் அஃபானுக்கு நன்றி கூறிய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.